ஆப்கானிஸ்தான்ல பெண் சுதந்திரத்துக்கு எதிராக நிறைய சட்டங்கள் இருக்கு. இதுக்கு பொதுவா அவங்களோட மதம்னால தான் அந்த சட்டங்கள் இவ்வளவு கடுமையா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதுக்கு பின்னாடி வேற ஒரு ஸ்டோரி இருக்கு. அது என்னன்றதை சொல்றேன், டீடைல்டா பாருங்க. முதல் விஷயம், ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே ட்ரெஸ்ஸால அவங்க பாடியை ஃபுல்லா கவர் பண்ணிருக்கணும். அப்படி ஒருவேளை அவங்க செய்ய தவறுனாங்கன்னா அவங்களுடைய கார்டியன், அதாவது அவங்களுடைய பிரதரா இருக்கலாம், ஹஸ்பண்டா இருக்கலாம், ஃபாதரா இருக்கலாம், இவங்க மேல வழக்கு பதிவு செஞ்சு அரெஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்து அங்க இருக்கக்கூடிய பெண்கள் 50 கிலோமீட்டர் வரைக்கும் தான் தனியா போக முடியும். அதை தாண்டி அவங்க தனியா போக முடியாது. இன்னும் அங்க இருக்கக்கூடிய கொடுமையான சட்டம் என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய பெண்கள்னால மேக்ஸிமம் 10வது வரைக்கும் தான் படிக்க முடியும். இதுவே ஒரு சில பெண்கள் தான் படிக்கிறாங்க. இன்னும் நிறைய பேருக்கு எஜுகேஷனே இல்ல. அவங்களால அந்த 11th 12th மேலும் ஹையர் எஜுகேஷன் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா அங்க இருக்க சட்டத்தினால. இந்த மாதிரி நிறைய சட்டங்கள் ஆப்கானிஸ்தான்ல பெண்களுக்கு எதிராக இருக்கு. இது எல்லாமே பொதுவா நம்ம அந்த இஸ்லாமிக் மதத்துல இப்படிதான் சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. ஆனா அது கிடையாது. ஆக்சுவலா என்னன்னா, ஆப்கானிஸ்தான்ன்றது ஒரு பிளெயின் சொசைட்டி கிடையாது. அதுல நிறைய குரூப்ஸ் ஆஃப் ட்ரைப்ஸ் இருக்காங்க. அவங்க யாருன்னா பஷ்தூன், தஜிக்ஸ், உஸ்பெக் அண்ட் அஜராஸ், இவங்க எல்லாம் தான் அங்க சேர்ந்த ட்ரைப்ஸ். இந்த ஒவ்வொரு ட்ரைப்ஸ்க்கும் ஒவ்வொரு ட்ரெடிஷன் அண்ட் கல்ச்சர் இருக்கு. ஸோ ஆப்கானிஸ்தான்ல மேஜரா இருக்கக்கூடிய ட்ரைப்ஸ் யாருன்னா பஷ்தூன்ஸ். இவங்க ரொம்பவே பழமையான ஒரு ட்ரெடிஷனை ஃபாலோ பண்றாங்க. அதுக்கு பேரு பஷ்தூன் வாலி. அந்த ட்ரெடிஷன் படி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுக்குன்னு சில வரைமுறைகள் இருக்கு. அதை விட்டு அவங்க விலகவே மாட்டாங்க. என்ன சர்க்கம்ஃபரன்ஸ், என்ன சிச்சுவேஷன் வந்தாலும் அவங்க ட்ரெடிஷனை அவங்க ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஜான், ஜர், ஜமீன் அப்படின்னா மண்ணு, பெண்ணு, பொண்ணு. அந்த ட்ரைப்க்கு இந்த 3 விஷயங்கள் தான் ரொம்பவே முக்கியம். இதை சுத்தி தான் அவங்களுடைய கௌரவம், அவங்களுடைய ட்ரெடிஷன் எல்லாமே கட்டமைக்கப்பட்டிருக்கு. இதுல எந்த ஒரு விஷயத்துக்கு சின்ன களங்கம் ஏற்பட்டாலும் அவங்க ட்ரெடிஷனே ரொம்ப கொச்சப்படுறதுக்கு சமன்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அதுலயும் குறிப்பா பெண்களை பற்றி ஏதாச்சும் ஒரு சர்ச்சை வந்துருச்சுன்னா அவங்க போர் செய்ய கூட தயங்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரெஜிட்டா இருப்பாங்க. சோ இதனால தான் அவங்க பர்தா சிஸ்டம்னு ஒன்று கொண்டு வராங்க. பெண்கள் திசை மாறி போயிடக்கூடாது, அவங்க கண்ட்ரோல்லே இருக்கணும்ன்றதுக்காக இந்த ஒரு அடக்குமுறையை அவங்க கையாண்டாங்க. இது வெறும் அந்த ட்ரெஸ் கோடை மட்டும் மீன் பண்றது கிடையாது. அவங்க எங்கேயும் போகாம, அவங்களை தனிமையாவே வச்சுக்கிட்டு எந்த ஒரு காசிப்லும் ஈடுபடாம, பொது வாழ்க்கையில ஈடுபடுத்த விடாம ஒரே இடத்துல வச்சுக்கிறது தான் இந்த மாதிரி சிஸ்டம்லாம் அவங்க கொண்டு வந்தாங்க. சோ இந்த மாதிரி ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் போயிட்டு இருந்த சமயத்துல அந்த ரீஜியன்ல 7வது செஞ்சுரியில இஸ்லாமிய மதம் வருது. சோ அதுல பெண்களுக்கான ஃப்ரீடமை வலியுறுத்துற வகையில ரைட் டு எஜுகேஷன், ப்ராப்பர்ட்டில ஷேர், ஃப்ரீடம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொண்டு வராங்க. ஆனா பஷ்தூன் ட்ரைப் அவங்களோட ரிலிஜியனை மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும் இந்த பெண்களுக்கான சுதந்திரத்தை அக்செப்ட் பண்ணிக்காம அவங்களோட ட்ரெடிஷனல் ரொம்பவே ரிஜிடா இருந்தாங்க. எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த ரிலிஜியனையே ஓவர் பவர் பண்ற அளவுக்கு இங்க ட்ரெடிஷனை காலகாலமா காப்பாத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ இந்த ட்ரைப் ஃபாலோ பண்ற விஷயங்களுக்கும் இஸ்லாம் மதத்துல சொல்லக்கூடிய விஷயங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனா காலங்கள் போக போக இஸ்லாம் மதம்ன்ற ஒரு பேரை வச்சுக்கிட்டு இவங்களுடைய கல்ச்சரை எம்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்கறப்போ குளோபலி விமன் மேல வைக்கக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே அவங்க கல்ச்சர்ல இருக்கிறதா இல்ல அந்த ரிலிஜன்ல இருக்கிறதான்றதை நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். நீங்க ரிலிஜன் சொன்னீங்கன்னா, உலகத்துல இந்த ரிலிஜனை நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க. ஆனா யாருமே ஆப்கானிஸ்தான் அளவுக்கு ரொம்ப ரிஜிட்டா இல்ல. சோ நீங்க ரிலிஜன்னால இது நடக்குதுன்னு சொன்னீங்கன்னா அது ரொம்பவே தவறு. சோ இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்க ஆப்கானிஸ்தான்ல ஃபாலோ பண்றாங்க இல்லையா, இந்த மண்ணு, பொண்ணு, பெண்ணு, இந்த 3 தான் ஆணோட கவர்மெண்ட் சொல்றாங்க. சோ இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.